இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலங்களின் விகிதங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க 3:2. அப்போது எல் இஸ்டு பி சிக்வல் என்னது 3:2. இது விகிதங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கத்தையும் நான் ஒரு எக்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ 3x 2xன்னு வரும். அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றளவை பின்னும் பரப்பளவை ஏன்னு வச்சுப்போம். ஸோ பி டிவைடட் பை ஏ சிக்வல் என்னது 5/3. ஓகேவா? இப்போது செவ்வகத்தோட சுற்றளவின் ஃபார்முலா என்னென்னா 2l + b. அதே மாதிரி பரப்பளவுக்கு என்னென்னா lb. ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த எல்லுக்கு பதிலாக இந்த 3xஐயும் இந்த பிக்கு பதிலாக இந்த 2xஐயும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 3x + 2xன்னு வரும். டிவைடட் பை 3x × 2xன்னு வரும். சீக்வல் டு 5/9. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு அப்படியே எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டினா 5xன்னு வருமா? அப்போ இன்ட்டு 5x டிவைடட் பை 3 2 பெருக்கினா 6, 2 பெருக்கினா x² வரும். சீக்வல் டு 5/9. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 10xன்னு வரும். டிவைடட் பை அந்த 6x அப்படியே எழுதிக்கிட்டேன். சீக்வல் டு 5/9. இப்போது இதையும் அடிப்போம். 2ன்னு வரும். இது அடித்தா 3. இதோட இந்த 9 அடிக்கும்போது என்ன வரும்னா 3ன்னு வரும். அப்போது இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் 1/x சீக்வல் டு 1/3ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பியோட விகிதம் என்ன? 2x. இப்போ இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 3 2 6. அப்போ பியோட வேல்யூ என்ன? 6 தான் ஆன்சர்.